ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை மொச்சை சுரக்காய் சேர்த்து குழம்பு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 200 கிராம் பச்சை மொச்சை எடுத்துக்கோங்க. சுரக்காவை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய், 5 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் மொச்சையை சேர்த்துக்கோங்க. கூடவே சுரக்காவையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போது 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. காயும் மொச்சையும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தனால அரைச்சிருக்கும், அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சூப்பரான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும்.